ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நாம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்க சவரியார் கோயிலுக்கு வந்திருக்கோம். நான் என்னோட லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ க்ரௌடாக இருக்குது. பக்கத்தில் நிறைய ஐஸ்கிரீம் ஷாப்பும் இருக்குது. நல்ல க்ரௌடாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பத்திரமா வாங்க. அப்புறமா நம்ம பார்த்து தான் போகணும், ரொம்ப க்ரௌடாக இருக்குது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், புதிய கேம். என் லைஃப்பில் இதான் ஃபஸ்ட் டைம் இந்த கேமை பார்க்குறேன். நீங்கள் பார்த்துருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கேமை கொஞ்சம் நேரமாக பார்த்துட்ருக்கேன். இந்த கேமில் என்னடா ட்ரிக், 2 பொம்மை விளையாடிட்டே இருக்குன்னு பார்த்தா அப்புறம் தான் தெரியுது அந்த அண்ணா கையில் ஒரு நூல் வச்சுருக்காங்க. அந்த நூலில் தான் அந்த ட்ரிக் இருக்குதுன்னு அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய ஷாப் இருக்குது. நான் பார்க்காத புதிய புதிய கேம்ஸ், திங்ஸ் எல்லாமே இந்த ஷாப்பில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனாலும் பார்த்து வாங்க, ரொம்ப க்ரௌடு. பார்த்தீங்களா, நீங்களே பார்ப்பீங்க அது எவ்வளோ பெரிய க்ரௌடு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என் அண்ணா சின்னதில் வச்சுருந்த கேம் இப்போ தான் ரொம்ப நாள் கழித்து ஃபஸ்ட் டைம் திருப்பி பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் தண்ணியில் ஓடுற கப்பல். அங்கே பாருங்கள், நடுவில் கேண்டில் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சவரியார் கோயிலை நோக்கி வந்துட்டோம். சவரியார் கோயிலை கிட்ட போகலாமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ க்ரௌடு. பார்த்து வாங்க ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ பெரிய கோவில் பார்த்தீங்களா? போயிட்டே இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்டில் போய் பார்க்கலாம். க்ரௌடில் ஃப்ரெண்டில் இப்போ போக முடியுமான்னு என்னன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் வரிசையில் தான் சர்ச்சுக்குள்ளே போகணுன்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஸ்லோவாக போகலாம். அதுக்கு முன்னாடி இங்கே பக்கத்தில் ஒரு மாதா இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம மாதாவை பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க பார்ப்போம். அதுக்கு முன்னாடி கோவிலில் இருக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ க்ரௌடுன்னு. இதுதான் அந்த மாதா. ஃபஸ்ட்டு நம்ம மாதா கிட்டே போயிட்டு அப்புறமா வந்துட்டு சர்ச்சுக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பெரிய கொடி மரம். தென்னங்கன்னெல்லாம் வைக்கிறாங்க. எதுக்கு வைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியலை ஃப்ரெண்ட்ஸ். நானும் இதுதான் ஃபஸ்ட் டைமில் இதெல்லாம் பார்க்குறேன். இது பார்க்கும்போது எனக்கும் ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்து. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் மாதா சர்ச்சு. எல்லோரும் மாதாவை ஃபஸ்ட்டு கும்பிட்டுட்டு தான் சவரியார் கோயிலுக்குள்ளே போகிறாங்க. நம்மளும் மாதாவை கும்பிட்டுட்டு போகலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம சவரியார் கோயிலுக்குள்ளே போயிட்டோம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ஒரு அமைதி, எவ்வளோ பெரிய சர்ச்சுன்னு. அப்படியே நேராக ஃப்ரெண்டில் பார்த்தா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ கூட்டம். நேராக ஃப்ரெண்டில் பார்த்தா கொடிமரம் பக்கத்துலேயே சவரியார் ஸ்டாச்சு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வெளியிலேருந்து சவரியார் கோயிலை பார்க்கும்போது அப்படி ஒரு பளபளப்போட தங்க நிறத்தில் ஜொலிச்சிட்டே இருந்தாங்க. நீங்களே அதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா நம்ம வந்துட்டு கொடிமரம் பக்கத்தில் போவோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், எல்லோரும் கொடிமரம் பக்கத்தில் இருந்துட்டு ப்ரேயர் பண்ணிகிட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான் சவரியார் கோவில். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.